இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. யாருக்காவது இப்போ இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிற எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது விக்குதுங்கிறத தகவல் சொன்னாங்கன்னா அரசு நிச்சயமா அவருடைய பெயர்களை மறைத்து ரகசியமாக பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம். அஞ்சா நெஞ்சன்னு ஒருத்தர் மதுரையில இருந்தாரு, இப்போ 0 கஞ்சா நெஞ்சன்னு ஒருத்தர் சென்னையில இருக்கிறாரு. 0 கஞ்சான்னு சொல்லிட்டு ஹீரோ கஞ்சாவா மாத்திட்டு இருக்காங்க. கஞ்சா ஹீரோக்கள் தான் நிறைய தமிழ்நாட்டில் உலா வர்றாங்க, கஞ்சா ஜீரோக்கள்லாம் இல்லை. ஆக யார் அந்த சார்னு கேட்டுட்டு இருந்தது போய் யார் அந்த கஞ்சா சார்ன்றது மறைச்சு சொல்றோம் அப்படின்றாங்க. ஆக தமிழ்நாட்டில் கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மிக கடுமையான கண்டனம் கஞ்சா இல்லை என்று அஞ்சாமல் சொன்னதுதான் மிக மிக தவறு. போய் தேடி கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறவங்கள ரகசியமா வைப்பாங்களாம். அப்ப கஞ்சா விற்கிறவங்களே ரகசியமா வச்சிருக்கீங்களா? அரசாங்கம் மிக மிக மோசமான நிலையில் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு மாநாடு நடத்துறாங்க வெல்லும் பெண்கள்னு, ஆனா துப்புரவு தொழிலாளர் பெண்கள் உட்கார்ந்து ஆட்சியின் அவலத்தை சொல்லும் பெண்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதான் இன்னைக்கு இருக்கு. ஒரு பெண் சொல்றாங்க, கழிப்பறையை மூடிட்டாங்க ஒரு செவிலியர், என்னால் உள்ளாடை கூட மாற்ற முடியவில்லை என்ற அவலம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. புது வருஷம் அன்னைக்கு இதை சொல்வதில் நான் கவலைப்படுகிறேன். ஆனா தமிழக மக்கள் எல்லோருக்கும் உண்மையான விடிவு காலம் வர வேண்டும் என்றால் விடியல் 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 என்று விடியல முடியல. உண்மையான விடியல் காலம் வர வேண்டும் என்றால் இரட்டை இலையோடு தாமரை மலர வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி மலர வேண்டும்.